அன்பு உறவுகளே, உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அன்னையாம் திரு அவை மூவொரு இறைவனின் பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கிறது. உங்கள் ஒவ்வொருவருக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். மூவொரு இறைவனின் ஆசி உங்கள் ஒவ்வொரு குடும்பங்களிலும் தங்குவதாக. அன்புக்குரியவர்களே, குறுமடத்திலே படித்துக் கொண்டிருந்த போது மூவொரு இறைவனின் தேர்வுக்காக சென்றிருந்தேன். மூவொரு இறைவனை பற்றி தந்தை அவர்கள் கேள்விகளை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். என்னிடம், நீங்கள் தூத்துக்குடி மறை மாவட்டத்திலிருந்து படித்துக் கொண்டிருக்கிறீர்கள், உங்களுடைய கடலுக்கு போகிற மக்களுக்கு நீங்கள் எவ்வாறு மூவொரு இறைவனை பற்றி எளிமையாக கூறுவீர்கள் என்று கேள்வியை கேட்டான். நான் தந்தையிடம் கூறினேன், கடலுக்கு செல்கின்ற போது படகு வேண்டும், வலைகள் வேண்டும், மற்றும் உபகரணங்கள் வேண்டும். இவை அனைத்தும் இருந்தால்தான் மீன்களை பிடிக்க முடியும். இரண்டாவதாக, அதில் ஒருவர் பயணம் செய்வது கிடையாது, ஒரு குழுவாக இணைந்து பயணம் செய்வார்கள். அவ்வாறு அவர்கள் மீன் பிடிக்க செய்கின்ற போது ஒவ்வொருவருக்கும் வேறுபட்ட கருத்துகள் இருந்தாலும் தொழிலின் காரணமாக அனைவரும் ஒற்றுமையோடு இணைந்து ஒருமித்த கருத்தோடு வலைகளை ஒரு பக்கமாக வீசுவார்கள். அவ்வாறு இவர்களிடையே அந்த ஒருமித்த கருத்து, ஒற்றுமை உணர்வோடு இவர்கள் இருக்கின்ற போதுதான் வலைகளை வீசி ஒரு பக்க மீன்களை பிடிக்க முடியும் என்று கூறினேன். தந்தை அவர்கள் அதற்கு சரி என்று கூறினார்கள். அன்பு உறவுகளே, இவர்கள் கடலுக்கு செல்கின்ற போது வெவ்வேறு ஆட்களாக இருந்தாலும் இவருடைய கருத்துக்கள் ஒருமித்த கருத்தோடு ஒற்றுமையோடு இணைந்து செயல்படுகின்ற போதுதான் இவர்கள் மீன்களை பிடிக்க முடிகிறது. எவ்வாறு தந்தை, மகன், தூய ஆவி என்று தனித்தனி ஆட்களாக இருந்தாலும் இவர்கள் ஒரே கருத்தோடு பயணிக்கின்றார்களோ, அதுபோல நம்முடைய வாழ்விலும் நாம் ஒற்றுமையோடு பயணிக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த மூவொரு இறைவனின் திருவிழா நமக்கு உணர்த்துகின்ற செய்தியாக இருக்கின்றது. தந்தை படைப்பவராகவும், மகன் காப்பவராகவும், தூய ஆவி வழி நடத்துபவராகவும் இருந்து அவர்கள் ஒற்றுமையோடு இணைந்து செயல்படுகிறார்கள். 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 13வது வசனத்திலே பார்க்கின்ற போது, ஆண்டவர் இயேசுவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக என்று திருவிவிலியம் கூறுகிறது. விவிலியத்திலே பார்க்கின்ற போது 3 என்ற எண் ஒரு முக்கிய எண்ணாக இருக்கிறது. இயேசு 3 முறை சோதிக்கப்பட்டார். இயேசு சிலுவையில் 3 மணி நேரம் தொங்கினார். இறந்த இயேசு 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். ஆக இந்த 3 என்ற எண் ஒரு முக்கிய எண்ணாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே கடவுள் 3 ஆட்களாக இருந்தாலும் ஒன்றாக இணைந்து செயல்படுகிறார்கள் என்பதைத்தான் இந்த விழா நமக்கு உணர்த்துகின்ற செய்தியாக இருக்கிறது. நாம் ஒற்றுமையோடு வாழ வேண்டும், ஒரே உறவோடு வாழ வேண்டும் என்பதை இந்த திருவிழா நமக்கு கூறுகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த விழா இன்று நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற பாடம் என்ன? முதலாவதாக ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொள்வோம். குடும்பத்திலே கணவன், மனைவி, பிள்ளைகள் என்று இருப்பார்கள். இந்த குடும்பத்திலே இவர்கள் மூவரும் இணைந்து ஒருமித்த கருத்தோடு முடிவுகள் எடுக்கின்ற போதுதான் குடும்பத்திலே பிரச்சனை இல்லாமல் நல்ல முறையில் குடும்பத்தை வழி நடத்த முடியும். கணவன் தன்னுடைய இஷ்டத்திற்கும் அல்லது மனைவி தன்னுடைய மனப்போன போக்கிற்கும், பிள்ளைகள் தன்னோடு மனம் போன போக்கிற்கும் வாழ்கின்ற போது குடும்பத்திலே அமைதி, சந்தோஷம், மகிழ்ச்சி என்பது இருக்காது. மாறாக ஒரு குடும்பம் என்பது வெவ்வேறு ஆட்களாக அங்கு இருந்தாலும் இவர்கள் அனைவரும் ஒற்றுமையோடு ஒரே கருத்தோடு ஒரே மனநிலம் கொண்டவர்களாக இருக்கின்ற போதுதான் குடும்பம் அமைதி, அன்பு, ஒற்றுமை, மன்னிக்கின்ற குடும்பமாக இருக்கும் என்பதை இன்று மூவொரு இறைவன் தருகின்ற முதல் செய்தியாக இருக்கின்றது. இரண்டாவது செய்தி, ஒரு ஊரை எடுத்துக்கொள்வோம். ஒரு ஊர் இருக்கிறது என்றால் அந்த ஊர் என்பது பல பேர் வாழ்கின்ற ஊராக இருக்கும். ஆனால் ஒரு நல்ல வளர்ச்சிக்காக அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று கூறுகிறது. சங்கிலி ஒன்றை எடுத்துக்கொள்வோம். அந்த சங்கிலி அனைத்தும் இணைந்து இருக்கின்ற போதுதான் பலம். அது பிரிக்கின்ற போது அதை சங்கிலி என்று நாம் அழைப்பது கிடையாது. அதுபோன்றுதான் ஒரு ஊரிலே எத்தனை பேர் வாழ்ந்தாலும் நன்மையான காரியங்கள் செய்கின்ற போது நாம் அனைவரும் ஒற்றுமையோடு இணைந்து செயல்படுகின்ற போதுதான் அந்த நன்மையான காரியத்தை செய்து வளர்ச்சியை நோக்கி செல்ல முடியும் என்று மூவொரு இறைவன் தருகின்ற இரண்டாவது செய்தியாக இருக்கின்றது. மூன்றாவது செய்தி என்னவென்றால், மூவொரு கடவுள் ஒரு உண்மையான உறவுக்கு சான்று பகர்பவர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் மூவரும் தனித்தனி
தனித்தனி ஆட்களாக இருந்தாலும் ஒற்றுமையோடு இணைந்து ஒரே உறவோடு இணைந்து வாழ்கிறார்களோ அதுபோன்று நாமும் உறவுகளோடு ஒற்றுமையோடு இணைந்து வாழ வேண்டும் என்பதைத்தான் மூன்றாவது செய்தியாக தருகிறது. உறவுகளை இன்றைய காலகட்டங்களிலே நாம் பார்க்கின்ற போது நம்முடைய தேவைகளுக்காக உறவுகளை பயன்படுத்துகிறோம். தேவைகள் முடிந்த பிறகு நாம் என்ன செய்கிறோம்? அந்த உறவுகளை தூக்கி எறிபவர்களாக இருக்கிறோம். எனக்கு பணம் தேவைப்படுகின்றது, எனக்கு அவரிடம் சென்று பணம் கேட்கிறேன், கொடுத்தா அதன் பிறகு அவருடைய உறவு தேவையில்லை என்ற ஒரு மனநிலை தான் இன்றைய காலகட்டங்களில் இருக்கிறது. ஏனென்றால் இன்று மனிதன் பயன்படுத்துகின்ற பொருட்கள் எல்லாமே யூஸ் அண்ட் த்ரோ கல்ச்சர்ல மனுஷன் மாறிட்டான். அந்த காலத்துல பார்த்தோம்னா ஒரு பயன்படுத்துகின்ற எழுதுகின்ற பெண் கூட எப்படி இருக்கும்? அவன் இந்த இங்க் பண்ண நிரப்பி நிரப்பி என்ன செய்வோம்? மீண்டும் மீண்டும் நாம் பயன்படுத்துவோம். ஆனால் இந்த காலத்திலே என்னதான் ஆகிவிட்டது? எழுதி முடித்தவுடனே அந்த ரீஃபில் பெண்ணை நம்ம என்ன செய்யறோம்? தூக்கி தூர போட்டுறோம். இதே போன்றுதான் இந்த மனநிலையும் மனிதர்களாகிய நம் ஒவ்வொருடைய மனநிலையும் மாறிவிட்டது. ஆனால் மூவரு இறைவன் என்ன கூறுகிறார்கள் என்றால், தந்தை, கடவுள், மகன், தூய ஆவி எவ்வாறு உறவோடு ஒற்றுமையோடு வாழ்கிறார்களோ அதுபோன்றும் நீங்களும் உறவோடு ஒற்றுமையோடு வாழ வேண்டும். உறவுகள் இணைந்திருக்கின்ற போதுதான் பலம். உறவுகள் தனித்தனியாக இருக்கின்ற போது நம்முடைய வாழ்விலே ஒரு மகிழ்ச்சி இருக்காது, சந்தோஷம் இருக்காது என்பதைத்தான் இந்த மூவரு கடவுள் உறவுகளுக்கு சான்று பகர்பவராக இருக்கின்றார்கள். அன்பு உறவுகளை, இந்த மூவரு இறைவன் கற்றுத்தருகின்ற பாடம் நமக்கு நாம் ஒற்றுமையோடு வாழ வேண்டும். நாம் ஒற்றுமையோடு இருக்கின்ற போதுதான் நாம் எங்கு இருந்தாலும் நாம் சாதிக்க முடியும் என்பதை நமக்கு தெள்ள தெளிவாக கூறுகிறது. தந்தை, மகன், தூய ஆவி தனித்தனி ஆட்களாக இருந்த போதிலும் ஒன்றாக இணைந்து ஒரே மனம் உடையவர்களாக தங்கள் பணியை சிறப்பாக செய்கிறார்களோ அதுபோல நாமும் நம்முடைய வாழ்வில் ஒன்றாக இணைந்து ஒரே மனம் கொண்டவர்களாக வாழ்கின்ற போது நம்முடைய வாழ்விலே நாம் நினைக்கின்ற காரியங்களை நாம் சாதிக்க முடியும். மூவரு இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஒற்றுமையுடன் வாழ்வோம், நாம் சாதனையாளர்களாக மாறுவோம். ஆமீன். அன்பு ஆண்டவரே, மூவரு இறைவனின் பெருவிழாவிலே நீ எங்களுக்கு ஒற்றுமையோடு வாழ உணர்த்துகின்றீர் இயேசுவே. பல இடங்களிலே இன்று மனிதர்கள் சாதியினால், பணத்தினால் பிரிந்து காணப்படுகிறார்கள். ஏழை, பணக்காரன், உயர்ந்தவன், தாழ்ந்தவன் என்ற ஒற்றுமை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசுவே, இயேசுவே, நீர் தந்தை, கடவுள், தூய ஆவி நீங்கள் மூவரும் இணைந்து எவ்வாறு ஒரே மனம் கொண்டவர்களாக இருந்து திரு அவைக்கும் மக்களுக்கும் நன்மையான காரியங்கள் வழங்கி ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டிருக்கிறீர்களோ, இதோ இந்த சமூகத்திலே வாழ்கின்ற நாங்கள் அனைவரும் ஒற்றுமையோடு வாழக்கூடிய மனநிலையை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, நீர் எவ்வாறும் தந்தையுடன் இணைந்திருந்தீரோ, தூய ஆவியின் வல்லமையை பெற்று புது படைப்பாக புது ஆற்றல் பெற்ற மனிதராக மாறினீரோ அதுபோன்று நாங்களும் மூவரு இறைவனின் ஆசிரை பெற்று வல்லமையுள்ள மனிதர்களாக, ஒற்றுமையுள்ள மனிதர்களாக எங்களை மாற்றியருள வேண்டும் என உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமேன்.